எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான், இந்த லைட்டு கீழே தான் எங்கள் டிசெக்ஷன் டேபிள் இருக்கும். நாங்கள் என்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் மேம் ஆட்லின் மேம் எல்லாருமே சேர்ந்து டிசெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் பிளேஸ்னு சொல்லலாம், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட அனாட்டமி டிசெக்ஷன் ஹால். ஆமாங்க, இந்த ஹால் எல்லா ஸ்டான்லியன்ஸுக்குமே மறக்க முடியாத ஒரு இடம் தான். ஏன்னா ஃபஸ்ட் இயர் MBBS ஜாயின் பண்ணதும் இந்த ஹாலில் தான் நாங்கள் வருவோம், டிசெக்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கேடவரை பார்ப்போம், ஒரு மாதிரி பயப்படுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே இந்த ஹாலில் தான் நாங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டோம் அண்ட் கெயின் பண்ணோம், அட்டெயின் பண்ணோம். நீங்களே பாருங்கள், திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஹால். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லைக் எங்களோட டிசெக்ஷனுக்கு நாங்கள் காலையில் 8:30 மணிக்கு வருவோம். வந்ததும் அங்கே வெளில லாக்கர் பார்த்தீங்களா, அந்த லாக்கரில் தான் எங்களோட பொருள்லாம் அவுத்து வைப்போம். அந்த லாக்கரில் எங்கள் பேக்கெலாம் வச்சுட்டு எங்கள் பொருள்லாம் வச்சுட்டு ஒயிட் கோட் போட்டு தான் உள்ளே வரணும். 20 பேருக்கு ஒரு டேபிள்னு சொல்லிட்டு நடக்கும். 20 பேருக்கு ஒரு டேபிள்னு சொல்லும்போது ஒரு மென்டர்ஸ் இருப்பாங்க. எங்கள் ராம்குமார் சார் ஒரு மென்டராக இருந்தார், எங்கள் ஆட்லின் மேம் ஒரு மென்டராக இருந்தாங்க. நான் வந்து ஆட்லின் மேம் டேபிள் பயங்கரமான மெமரிஸ் இருக்குது எனக்கு. செம்மையாக லேர்னிங் பண்ணேன், செம்மையாக கற்றுக்கிட்டேன், டிசெக்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரியான ஒரு நாலேஜ் வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நோவே. சில சமயம் வந்துட்டு நம்ம கெடவரை ப்ராப்பராக டிசெக்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் பயப்பட்டதாகட்டும், கெடவரை டிசெக்ட் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஏதாச்சும் கொஞ்சம் தப்பாக டிசெக்ட் பண்ணதாகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்க்கிறதாகட்டும், இது எல்லாமே இந்த ஹாலில் நடக்கும்போது நமக்கு இந்த ஹால் பர்சனலாக எவ்வளோ கனெக்ட் ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த ஹாலை விட்டு போக மனசே வரல, டு பி ஆனஸ்ட். நாஸ்டாலஜிக் மொமெண்ட் தான், பிகாஸ் 1 இயர் கழிச்சு நான் திருப்பி பார்க்குறேன் இந்த ஹாலை. இந்த விலாகை ஒரு விஷயத்தோட சொல்லி முடிக்கணும் ஆசைப்பட்றேன். MBBS கோர்ஸ் 5 இயர்ஸ் 5.5 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே டக்குன்னு 2 இயர்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் 3 இயர்ஸ் அதை விட வேகமாக போய்டும் நினைக்கிறேன். என்னோட இந்த ஃபர்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்த என்னோட எல்லா ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்கள் HOD மேம் சுஜாதா மேம், அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்த விதமாகட்டும், அவங்க சொல்லிக் கொடுத்த விதத்தினால தான் இன்றைக்கி பாஸ் ஆனேன்னா அது 100% உண்மை. டிஸ்டிங்ஷன் எடுத்து நினைக்கும் போது அதுக்கு காரணம் மெயினாக ஆட்லின் மேம் தான். அவங்க ஒரு வாட்டி எப்படி டிசெக்ஷன் பண்ணணும், எப்படி சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு முழுசாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, என்னை முழுசாக ட்ரெயின் பண்ணாங்க. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு மை காலேஜ் அண்ட் டு மை டிபார்ட்மெண்ட், அனாட்டமி டிபார்ட்மெண்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிவிடுங்க. லவ் யூ ஆல். இந்த வீடியோ அப்படியே நான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு என் பண்ணிடுறேன். லவ் யூ ஆல், பாய்.